வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்னைக்கு நாம கொண்டக்கடலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு கொண்டக்கடலை கிரேவி செய்ய போகிறேன். கிரேவி செய்யும் போதே இதனோட வைட்டமின்கள், சத்துக்கள், பயன்கள் இது எல்லாத்தையுமே நாம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த ஆயில் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றுறேன். இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வதங்கணும். அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 50 ml எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொண்டக்கடலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளைக்கடலையை விட கருப்பு கடலை தான் ரொம்ப உயர்வானது, ரொம்ப சத்தானது, ரொம்ப ஆரோக்கியமானது. ஆனால் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால குழந்தைங்க அதை அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த வெள்ளை கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு சாப்பிடும்போது எப்படி ஒரு மாதிரி மாவு தரலுமோ அது மாதிரி கொஞ்சம் மாவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதை தான் அவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. இதை நாம் ஊற வச்சு முளை கட்டி அப்படி சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது. அதுக்கு அடுத்தது இதை கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சு தாளிக்காமல் சாப்பிட்றது நெக்ஸ்ட்டு 2வது டைம், அது நல்லது. 3வது தாளிக்கலாம். தாளித்து சாப்பிட்றத விட இந்த சும்மா உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்றது நல்லது. எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நம்ம முளை கட்டி அப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அதை குழந்தைங்க அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி நாம் கொஞ்சத்தை இது உப்பு போட்டு ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படி தான் கொஞ்சம் நான் கிரேவி செய்ய போகிறேன். இதில் 1.5 கப்பு இங்கே பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு ஊற வச்சு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படி தான் நான் கிரேவி செய்ய போகிறேன். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போ இதில் எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இது வாசத்துக்காக தான் போடுறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பெரிய வெங்காயம் லைட்டாக வதங்கி வரும்போதே 2 கீறின பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். வெங்காயமும் தக்காளியும் எந்த அளவுக்கு நம்ம நிறையா சேர்க்கணுமோ, எந்த சாப்பாடாக இருந்தாலும் சரி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு அது நல்ல வாசமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வைட்டமின் சி, வைட்டமின் இ, ஃபோலேட்டு, இரும்பு சத்து, அதாவது 1 கப் கொண்டக்கடலையில் 4.7 மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குது. அடுத்ததாக இதில் B1, B6 இவ்வளவும் இருக்குது. இதை சாப்பிட்றதால உடல் எடை குறையும், ஹீமோகுளோபினை பெருக்கி இரத்த சோகையை தடுக்கும், எலும்பை அழுத்தமாக வச்சுருக்கும். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஒரு முழு பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த கொண்டக்கடலை சர்க்கரையோட அளவையும் குறைச்சிடும். இதில் புரோட்டீன் சத்தும் நிறைய இருக்குது. அதனால் நல்லா தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டெய்லி கொஞ்சம் அவிச்சு சாப்பிட்றது அவ்வளவும் நல்லது. அடுத்ததாக அதில் 2 தக்காளி, இதை வதக்கிடலாம். இதை கொண்டக்கடலையை பொதுவாக குருமா, கிரேவி அப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம், அவிச்சு சாப்பிட்லாம். அடுத்தது தாளிச்சும் சாப்பிடலாம், தாளிக்காமல் சும்மாவும் சாப்பிட்லாம், முளைக்கட்டியை சாப்பிட்லாம். அடிக்கடி இதை சாப்பிட்றதால உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமாக பளபளப்பாக நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப இளமையாக இருக்கலாம், நீண்ட காலத்துக்கு இளமையாக இருக்கலாம், தோல் சுருக்கம்லாம் விழுவாது. ஏற்கனவே கடலையில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சதுனால இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்ததாக 2 ஸ்பூன் கரம் மசாலா. இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இது மட்டுமே போதும் மசாலாவுக்கு. லாஸ்ட்டாக நம்ம உப்பு போட்டு அவிச்சு வச்சு அந்த கடலையை அதில் கொட்டிடலாம். கொட்டி 2 பெரட்டு பெரட்டிட்டா போதும். அவ்வளோதான், சூப்பரான அருமையான கொண்டக்கடலை கிரேவி, சத்தான கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள், இங்கே கொஞ்சம் இந்த அவிச்ச கடலையில் தனியாக வேறு எடுத்து வச்சுருக்கேன்.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, டெய்லி சாப்பிடுங்க, இந்த மாதிரியும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்றதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ.